மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் கீழ் செயல்படக்கூடிய அரசு பொது மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் ஆண் சிகிச்சை உதவியாளருக்கு ஒரு காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான கல்வித் தொகுதி எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மதிப்பூதியம் பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்து பெண் சிகிச்சை உதவியாளருக்கு ஒரு காலி பணியிடம் ஃபீமேலு. இதுக்கான கல்வித் தொகுதி எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மதிப்பூதியம் 15,000 ரூபாய். அடுத்து பல்நோக்கு பணியாளருக்கு ஒரு காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான கல்வித் தொகுதி 10ஆம் வகுப்பு தவறியவர்கள் தமிழில் தெளிவாக எழுத படிக்க தெரிஞ்சிருந்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான மதிப்பூதியம் 10,000 ரூபாய். அடுத்து மருத்துவ ஆலோசகருக்கு 2 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு பிஒய்என்எஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத ஊதியம் பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அடுத்து உதவியாளருக்கு 2 வேக்கன்ட் இருக்குது. இதுவும் 10ஆம் வகுப்பு தவறியவர் தமிழில் தெளிவாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கான மாத ஊதியம் 10,000 ரூபாய். அடுத்து மருந்து வழங்குபவருக்கு 2 வேக்கன்ட் இருக்குது. எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிஃபார்ம் ஆயுஷ் இன்டகிரேட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத ஊதியம் பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய். விண்ணப்பத்துடன் என்னென்ன ஆவணங்கள் இணைக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி பதவிக்குரிய கல்விச் சான்றிதழ் இணைக்கணும். கல்விக்கான மதிப்பெண் சான்றிதழ்களை இணைக்கணும். இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, மாற்றுத்திறனாளி, விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், 3ஆம் பாலினத்தவர் இந்த கேட்டகரியில் யாராவது வந்தீங்கன்னா அதுக்கான சான்று இணைச்சிருக்கணும். அடுத்து 2 நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. மேலும் எந்த நேரத்திலும் பணியிலிருந்து விடுவிக்கப்படலாம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 5 பீச் ரோடு, கடலூர் 607001 என்ற முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுதியுடைய ஆவண நகல்களை என்றைக்கு அனுப்பணுன்னா செப்டம்பர் 4ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை நேரிலையோ அல்லது விரைவு தபால் மூலயமாவோ சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலி பணியிடங்கள் நியமனம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் கடலூர் மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க.